பாய் இருக்கு முடிஞ்சா? முடிஞ்சு பாய். என்ன பாய் சாப்பாடு இருக்கு? சாப்பாடு மதியானம் சோறு இருக்கு. சோறா? வேற எதுவும் இல்லையா? இட்லி மாவு இருக்கு, இட்லி ஊற்றிக்குவோமா? இட்லி வித்து டைம் ஆயிடுச்சு. திடீர் சட்னி பண்ணிக்குவோமா? பண்ணிடுவோம். ஓகே வாங்க பாய். நான் இட்லி சுட்டுறேன், நீங்க அந்த திடீர் சட்னி பண்ணிடுறீங்களா? சரி ஓகே. கொஞ்சம் நிறைய ஊத்திட்டேன் பாய். என்ன செய்யறது தெரியல. தூக்கி போட்டு 4 இடி இடிச்சு என்ன பாய் பூண்டி இட்லி எடுப்பது பாய்? திடீர் சட்னி இல்லை அப்படிதான் இருக்கும். இங்கெல்லாம் உழுவுல. என்ன பாய் வாழ்க்கை, இட்லியை சுட்டுக்கிட்டு சட்னியை பண்ணிக்கிட்டு வீட்டில் இருந்தோம்னா கைக்கு வரும். இல்லை விதவிதமாக சாப்பிடலாம். ஆமாம், இங்கே ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு வந்து ஆமாம் மணி பாத்திரமே இதை இடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம எப்போ இட்லி சுட்டு எப்போ சாப்பிட்டுட்டு எப்போ படுக்கிறது? நான் வாழ்க்கை ஒன்றும் பண்ண முடியாது பாய். ஓகே போட்டிங்க. பாய் இட்லி வச்சுட்டேன். பூண்டு உரிக்கிட்டோமா? ரெடி ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதானா? அவ்வளோதான். அந்த இது சட்னி பாய். எண்ணெய் ஊற்றி திடீர் சட்னி, திடீர் பூண்டு சட்னி. எண்ணெய் ஊற்றிவிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பூண்டை இடிச்சோம்ல, ஆமாம் அதை அப்படியே வலிச்சு அந்த எண்ணெயில் அப்படியே மிதக்க விட்டோம்னா அப்படியே பொரியிறாப்லையா? ஆமாம். அப்படியே மிளகாத்தூளை போட்டு 2 கிண்டுங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் திடீர் சட்னி. பரவாயில்ல பாய். திடீர் சட்னியோட பேச்சுலர் சட்னி கூட சொல்லலாம். பாய் என்ன இட்லி வந்திருக்குமா? இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சு அவ்வளோதான்.